ஒரு மரத்துல இரும்பு வலை சிக்கிருக்குன்னு சொல்லி அதை வெட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மதுரை திருமங்கலம் ரெனால்ட் ஷோரூம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு புங்க மரத்துல அதே மாதிரி இரும்பு வலை வந்து மரத்தை இறுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாரு. சரி போய் கட் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நானும் என் மாப்பிளையும் கிளம்பிட்டோம். நேரா வண்டி எடுத்து திருமங்கலம் நோக்கி போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்குங்க. அநேகமா மழை வரும்னு நினைக்கிறேன். அவர் லொகேஷன்லாம் எதுவும் போட்டு விடல. மதுரை திருமங்கலம் ரெனால்ட் ஷோரூம் பக்கத்துல தான் சொல்லியிருக்காரு. ஆனா ரெனால்ட் ஷோரூம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்ல. பைபாஸ் ரோட்டு மேலேயே தான் இருக்கு. நானுக்குள்ள போய் மரத்தை வரிசையா தேடிட்டே இருந்தாங்க. யாரோ ஒரு புண்ணியமா இதே மாதிரி ஒரு மரத்தை காப்பாற்றி வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க அவருக்கு. கடைசி மரத்தை கண்டுபிடிச்சிட்டான். நல்லா மழை மேகம் வேற இருட்டிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமோ முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கிற வலையெல்லாம் பிச்சு பார்த்தேன். நினைச்ச மாதிரியே அந்த பட்டா ரொம்ப கனமா தாங்க இருந்துச்சு. நல்ல வேலையை ஆக்ஸா ஃப்ரேம் கொண்டு வந்தது. ஆக்ஸா ஃப்ரேம் வச்சு அந்த பட்டாவை அறுத்தாச்சு. அறுத்து எடுத்தோம்னா அந்த மரமே அப்படியே பட்டா உள்ள பதிஞ்சு போயிருக்குங்க. இந்த வெல்டு மெஸ் வளப்புறாமே பாத்தீங்கன்னா மரத்துக்கு உள்ள வரைக்கும் போயிருக்குங்க. உரிக்க உள்ள இருக்க பட்டையெல்லாம் பிஞ்சிட்டு வருதுங்க. மரமே பாத்தீங்கன்னா ரொம்ப சித்திரவதைக்கு ஆளான மாதிரி இருக்கு. நானும் என் மாப்பிள்ளையும் போராட வேண்டியதாயிடுச்சு மரத்து கூட.